ஒரு பெண்ணுக்கு ரத்த போக்குங்க, நிக்கவே இல்லை அந்த பொண்ணுக்கு, ரத்தம் போய்கிட்டே இருக்கு. அந்த பொண்ணு கிட்ட கேக்குறாங்க, அந்த பெண்ணினுடைய பெயர் பைபிளில் குறிப்பிடப்படவில்லை. அந்த பெண் கிட்ட கேக்குறாங்க, அந்த பெண் வந்து எல்லார்கிட்டயும் மருத்துவம், யாருக்கும் மருத்துவம் தெரியல. அப்ப சொல்றாங்க, மசிஹா அப்படின்னு ஒருத்தர் வராரு. மசிஹானா யாருன்னா மரணத்திற்கான மருத்துவர். அதாவது எல்லாத்துக்கும் மருந்து இருக்கு. குரான்ல ஒரு மருந்து இருக்கு, மரணத்திற்கு மட்டும் அந்த மருந்து கிடையாது, மத்த எல்லாத்துக்கும் மருந்து. கருஞ்சீரகம், ஒளஞ்சி அப்படி சொல்லுவாங்க குரான்ல. அப்படி மரணத்திற்குமான மருத்துவர் இயேசு கிறிஸ்து. மரணத்தை நிறுத்தக்கூடிய ஆற்றல் அவருக்கு இறை தந்திருக்கிறது என்று எல்லோரும் நம்புகிறார்கள். அவர் இந்த ஊருக்கு வருவாரு, அப்ப அவரை பாரு, உன் ரத்த போக்கு நிக்கும். இங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து வராரு, இந்த பொண்ணு போய் நிக்குது. ரொம்ப கூட்டம், பெரும் கூட்டத்துல இயேசு கிறிஸ்து போய்கிட்டு இருக்காரு. கூட்டம் நெருக்கடிச்சிட்டு இருக்கு. அது என்ன மாதிரி போல இருக்கு. அந்த பொண்ணு எப்படியாவது அந்த இலக்கை அடையணும்னு உள்ள நுழைஞ்சு போயிடுச்சு கிட்ட. ஆனா போனாலும் மக்கள் போக விடல. எட்டி, ஐயா நான் உங்களை பார்க்கதாயா வந்திருக்கேன்னு போகிறாங்க. அவங்க அங்கி மட்டும் இருக்கு, அந்த அங்கிய பிடிச்சிருச்சு அந்த அம்மா. கூட்டம் ஐயாவை தள்ளிட்டு போயிருச்சு, ஏசு ஐயாவை தள்ளிட்டு போயிருச்சு. அந்த பிடிச்ச பொண்ணு கையில இருந்து துணி நழுவிருச்சு. அது கூட்டத்தில் அப்படியே நிக்குது. நின்னு திரும்பி வருது. ஏசு ஐயாவை பார்க்க முடியல, திரும்பி வருது. இப்ப பைபிள்ல இயேசு பேசுகிறார். இதான் மெட்டீரியல். என்ன பேசுறாரு தெரியுமா? பக்கத்துல இருக்கவங்க கிட்ட கேட்டார், யார் என்னை தொட்டது? கூட இருக்கிறவங்க சொன்னாங்க, ஆயிரக்கணக்கானவர்கள் உங்களை தொட்டு கொண்டு வருகிறார்கள். யார் என்று சொல்லுவது ஆண்டவரே? இல்லை, யாரோ ஒருவர் விசுவாசத்துடன் என்னை தொட்டார், என் உடம்பில் இருந்து வல்லமை புறப்பட்டது. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வர்த்த கூலி தரும். நான் பாருங்க, அவன் நம்பினால, அவர் உடம்புல இருந்த வந்துருச்சு வெளியில. அவர் யோசிக்கல, அவர் தரணும்னு நினைக்கல. தெய்வத்தால ஒண்ணுமே இல்லை, அவர் பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கார். ஆனால் போய் அவர் விசுவாசத்துடன் பிடிச்சால, பிடிச்ச உடனே வல்லமை புறப்பட்டது. இப்படி சொல்கிறது.